சொல்லுங்க டாக்டர் நந்தினி, என்ன நடந்தது? ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் ஹர்ட் திஸ் ஃப்ரம் மை மதர். என்னன்னாக்கா அம்மா வந்து கல்யாணம் பண்ணி 3 months இருக்கும். அப்பாவுக்கு வந்து காலையிலேயே வந்து அவங்க என்ன வந்து குக் பண்ணி those days they have this carrier and all that, right? ஸோ அதுல தான் போட்டு அனுப்பி கொடுப்பாங்க. ஸோ கோவின்சிடென்ட் என்ன ஆச்சுன்னா, அந்த அன்னைக்கு வந்து என்னோட கிரேட் கிராண்ட் மதர்லாம் அவங்க வந்து எங்க அம்மா அப்பாவோட பாட்டினா எனக்கு கிரேட் கிராண்ட் மதர். ஸோ அப்பா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அம்மாவை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 4 o'clock எழுப்பி போடுறதுக்கு அவங்க வந்து 2 o'clock மார்னிங் எழுப்பி போட்டாங்க. ஸோ மை மதர் she cooked everything, எல்லாமே சமைச்சிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைம் பாக்குறாங்க மணி விடியக்கால மணி 3:20 கிட்ட. ஸோ ஆனா அந்த டைம்ல வந்து என்னன்னாக்கா அவங்களுக்கு என்ன கழிச்சுன்னா, பக்கத்து வீட்டுல வந்து எங்க வீடு 2வது வீடு, பக்கத்து வீட்டுல வந்து யாரோ சமைச்சுக்கிட்டு இருந்து அந்த like when people using kitchen you can hear people washing plates and all that, right? ஸோ அந்த மாதிரி ஒரு புலங்குற மாதிரி பத்தம் கேட்டு வச்சோம். ஸோ அம்மாவும் வந்து சரி பரவாயில்ல விட்டுட்டாங்க, சரி பரவாயில்ல யாரோ இருக்காங்க போல இருக்கு, நம்ம மாதிரி காலையில சமைச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா அம்மா குக் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் டைம் பார்த்தாங்க, பார்த்தா மணி அப்ப 3:20. ஸோ அவங்க கடுப்புலயும் படுத்துட்டாங்க. ஆனா படுத்துட்ட பிறகு அப்புறம் அம்மா மறுநாள் போலதான் அம்மா சொல்லிருக்காங்க, நீங்க என்ன சீக்கிரமா எழுப்பி விட்டீங்க அப்படின்னு. ஆனா பரவாயில்ல நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன், அப்பயும் யாரோ பக்கத்துல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு. கிரேட் கிராண்ட் மதர் அவங்க பூட்டி என்னன்னா அவங்களுக்கு வந்து திக்குச்சு, என்னன்னாக்கா என்னது பக்கத்துல சமைச்சுக்கிட்டு இருந்தா, பக்கத்துல யாருமே இல்ல அப்படின்னாங்க. அப்புறம் அம்மா வந்து லைக் நான் இல்ல நான் கேட்டேன் எப்படி தண்ணி கத்தலாம்னு கேட்டிருக்கோம் யாரும் இல்லனா அப்படின்னு. சோ அது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. சோ அது வந்து எங்க அம்மா வந்து பக்கத்து வீட்டுல யாரும் இல்ல அப்படின்றது அம்மாக்கு தெரியாது யூஸ்வலா. பிகாஸ் இந்த சைட் வீட்டுல ஒரு அதாவது அம்மாவோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் வீட்டுல வந்து, அதாவது எங்க வீடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து அந்த அங்கிள் வந்து யூஸ்வலா வந்து லைக் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து தங்குவாங்க, மத்த நாள்லாம் வந்து அவங்க வெளியாயிருவாங்க. சோ அவங்களும் அந்த மாதிரி அம்மா அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிட்டாங்க. மேபி அவங்க அந்த மாதிரி வந்து தங்கி இருக்காங்க போல இருக்கு, அப்படிதான் நினைச்சுக்கிட்டாங்க அம்மா. ஏன்னா வீட்டு லாக் பண்ணிட்டே இருந்துச்சு. ஸோ அதோட அம்மா வந்து அதுதான் அவங்களுக்கு வந்து அவ்வளவு பெருசா எடுத்துக்கல. ஓகே முடிஞ்சிட்டு என்னாச்சுனாக்கா, ஸோ முன்ன வந்து என்னன்னாக்கா என்ன சொல்லுவாங்க, when I was 5 years old, now I'm about 35, so that means about 30 years back. ஸோ என்னன்னாக்கா ஒரு ஹோல் ரோ வந்து ஒரு கம்பத்து வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து மெயின் மேல உள்ள அந்த ரூட் தான் வந்து லைக் பாப்பான் சம்திங் லைக் தட். ஆனா கீழே வந்து கல்லு வீடு அந்த மாதிரி அந்த ஹோல் ரோ அப்படி இருக்கும். ஸோ இந்த அந்த ஹோல் ரோவே வந்து ஒரு இந்தியன் வீடு, ஒரு 12 வீடு கிட்ட இருக்கும். என்ன ஆச்சுன்னா இந்த அண்ணா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களோட வீட்டோட அந்த ஏரியல் சொல்ல மாட்டாங்க, பழைய காலத்துல ஏரியல் இருக்காது. ஸோ அதுல வந்து அவங்க சுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தோல் மாதிரி இருந்திருக்கு, அவங்க தூக்கி போட்டாங்க. ஓகே தூக்கி போட்ட பிறகு ஆக்சுவலி அது என்ன தோணுனாக்கா, ஓகேல ஐ மீன் ஐ டோன்ட் நோ அதர்ஸ் பிலீவ் பண்ணோம். ஆனா இது என்னன்னாக்கா என்ன அந்த முஸ்லீம்காரன் அந்த அங்கிள் சொல்லியிருந்தாங்க, நான் ஏற்கனவே கூப்பிட்ட பிறகு அவங்க வந்து அது வந்து பண்டி தோல் போட்டிருந்தாங்களாம். சோ அப்பதான் வந்து அங்க உள்ள காற்று சட்டு எல்லாம் வராம இருக்கிறதுக்கு, கட்ட சட்டு எல்லாம் வராம இருக்கிறதுக்கு பண்டி தோல்ல போட்டிருக்காங்க அந்த ஹோல் ரோவோட கும்பம் மேல. ஆனா இங்க வந்து சுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படி தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டேன்னு கீதா ஐ டெல் யூ, அந்த அன்னைக்கு நைட்டு வந்து என்ன இருக்குன்னா, அந்த அம்மாவோட ஒரு 2-3 வீடு தள்ளி ஒரு ஆண்டி இருக்காங்க, கிறிஸ்டியன். என்ன ஆச்சுன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து லேட்டா தான் வருவாங்களா, ஒரு விடியக்கால ஒரு 2-3 மணிக்கு வேலை முடிஞ்சு வருவாங்களா. சோ இந்த ஆண்டி வந்து படுத்திருக்காங்க. சோ ஆனா பக்கத்துல வந்து பேபி படுத்திருக்கு, அவங்களோட பேபி. சோ எப்பயுமே மோட்டர் வச்சுட்டு அந்த அங்கிளோட மோட்டர் ஐ மீன் பாக் பண்ணிட்டு எப்பயுமே லைட் திறந்துட்டு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வருவாங்களே, அதே மாதிரி பிகாஸ் she turned that side. சோ அவங்க திரும்பி இந்த சைடு படுக்கல. சோ அதே மாதிரிதான் வந்து யாரோ படுத்த அப்படி இருக்கும், because she thinks that's the husband. Okay கீதா. ஆனா ஒரு after ஒரு 10 minutes பிறகு அந்த உருவம் வந்து ஏஞ்சி பாத்ரூம்க்கு திருப்பி கொள்ளக்காது மூலம் பாத்ரூம் திருப்பி கிச்சன் தட்டிட்டு போயிருக்கு. ஆனா அது போயிட்டு ஒரு நாட் ஈவன் 6 செகண்ட் வாட் அவங்க ஹஸ்பண்ட் மோட்டர் அப்பதான் கேட்டுச்சு கீதா. ஆடி போயிருப்பாங்களா அவங்க? ஐயோ அவங்க பேபிக்கும் வந்து ஒரு 1 வீக்கா தொரவா காய்ச்ச. பட் கேன் யூ இமேஜின் அந்த பேபி நடுவுல படுத்துருக்கு. சோ அது ஒண்ணு. அப்புறம் வந்து அந்த ஆண்டி வந்து ரொம்ப தொரவா சீட்ல படுத்து லைக் ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு அவங்களுக்கு ஒரு ட்ராமடைஸ் ஆச்சு அப்படியே அந்த ஒரு இன்சிடென்ட். நாம கிட்ட இட்ஸ் வெரி I mean, I would say people who are experiencing that, of course, they will feel bad, right? Correct or not? So, எங்க அம்மாக்கு என்ன நினைச்சேன், இது சேம் ரோல் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாட்டுக்கு பிறகு அம்மாக்கு என்ன நடந்துச்சுன்னு பேசுவோம். மர்ம தேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.
மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவல், இது மர்ம தேசம். டாக்டர் நந்தினி சொல்லுங்க. அம்மாக்கு என்ன நடந்துச்சுன்னா சார், ஓகே, but you know those days they used to use instead of what they call சாம்பிராணி, they will use கொட்டாங்கச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கொட்டாங்கச்சி எரிச்சு அப்புறம் தான் நாங்க சாம்பிராணி தூவாங்க மேல. Okay, those days, right? So my mother used to do that also. So அப்ப அம்மா வந்து பின்னாடி, because அந்த 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 whole row பின்னாடி வந்து கொஞ்சம் ரொம்ப துறவா இருக்கும். எப்படின்னா எப்படின்னா சவாப்படிலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா கொஞ்சம் தள்ளி போகணும் அதெல்லாம் அந்த மாதிரி. So you know what, எங்க அம்மா வந்து அந்த ஒரு 7 மணி போலதான் அப்பதான் போய் அந்த பின்னாடி உளுந்த அந்த தேங்காய் அதெல்லாம் போய் பொறுக்குனாங்க. And you know what happened? ஒரு ஆண்டி, எங்க அம்மா வீட்டு வரிசையில இன்னொரு ஆண்டி இருக்காங்க. அந்த ஆண்டி வந்து இறந்துட்டாங்க. ஆனா அந்த ஆண்டி ரூபத்துல எங்க அம்மாவை முறைச்சு அங்க ரெண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா அந்த கொட்டாங்கத்தை தூக்கி போட்டுதான் அப்படி உளுந்து வேகமா உளுந்து அப்படி எழுச்சி ஓடி வந்துட்டாங்க. அப்படி அதோட எங்க அம்மா பின்னாடியே போக மாட்டாங்களா? இது எத்தனை மணிக்கு நடக்கும்? எங்க அம்மா மணி ஒரு 7:30 இருக்கும் ஈவினிங் போல. அந்த இடத்துல வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பேடான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். கடைசியில வந்து என்னாச்சுன்னா, யாராவது முறைச்சு பார்த்தாலே பயமா இருக்கும். இதுல அதுவும் இறந்து போனவங்க வந்து அம்மா நிச்சயம் பாவம் ரொம்ப பயந்துருப்பாங்க. ஐயோ அம்மா, அதாவது அம்மா வந்து பின்னாடி போகவே மாட்டாங்களா. எங்க அம்மாக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. ஐ மீன் அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. ஓகே, ஒன்னொன்னு என்ன நடந்துச்சுன்னா, இதுதான் வந்து எங்களால உண்மையிலேயே அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகே, டு பி வெரி ஃப்ரெண்ட், என்ன ஆச்சுன்னா, அந்த அந்த ஹோல் ரோவே வந்து அவனுக்கு அழிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஓகே, what happened was, ஒரு ஆண்டியோட ஹஸ்பண்ட் வந்து கரெக்டா அந்த வீட்டு முன்னுக்கு வந்து முச்சிந்தி. ஓகே, சோ அழகா வெளியா வரப்ப அந்த அங்கிள் மோட்டர்ல அடிபட்டு இறந்துட்டாரு. So people used to say that it's because of அந்த அங்க உள்ள அந்த bad bad சக்தியா என்ன சொல்லுவாங்க, bad vibration and all that. ஆனா ஈவன் அதர்ஸ்க்கு கூட ஹெல்ப், ஐ மீன் அதர்ஸ்க்கு கூட வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. எப்படின்னா, குழந்தைங்க அழுந்துகிட்டே இருக்குங்களா நான் ஸ்டாப்பா. அப்புறம் வால்ல வந்து குத்தி அந்த அச்சு காலச்சு அந்த மாதிரிலாம் ரொம்ப இதா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஹோல் இயரா அது அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சோம். ஆனா அந்த என்ன லிங்க் இருக்கும்னு நினைக்கிறீங்க? Because the husband before what they call அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட் பட்டார்ல, so அந்த டைம்ல he told the wife that he saw something அந்த இடத்துக்கிட்டே. So but that's what she telling. ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சொல்லிருக்காரா? but then after that வந்து அதர யாருமே அங்க இல்ல. அந்த இடத்துல வந்து அந்த இடத்தையே அழிச்சிட்டாங்க. அப்படி என்ன சொன்னாரா வைஃப் கிட்ட? ஆக்சுவலி அந்த முஸ்லிம் கிட்ட வந்து என்னமோ பாத்துருக்காரு அப்படி, யாரும் நின்ற மாதிரி அப்படின்னு. Actually, what do you call? Okay, this one, even my father's own friend also experienced that. Enakka, I still remember. எனக்கு அடுத்து பிறந்த தங்கச்சா, இப்ப மிஸ்டேக்கா 2வது தங்கச்சான்னு எனக்கு தெரியல. அவங்களோட 16க்கு 30க்கு என்னமோ பேரு வைப்பாங்களே. So அந்த பேரு வச்சுட்டு அந்த அங்கிள் திரும்பி போறப்ப he experienced that one. I'm very sure because why, அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பட்டோன்னே எங்க அம்மாக்கு போன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு கிடைக்க மாட்டேது, என்னது நீங்க வந்து அவங்கள சொல்லுங்க வந்து என்ன பார்க்க சொல்லி ஹாஸ்பிட்டல்ல நான் எக்ஸிடென்ட் ஆயிட்டேங்க. ஸோ எல்லாமே போயிருக்காங்க எக்ஸிடென்ட் ஆயிட்டு. அவங்கள விசிட் பண்ண. then only he is telling that உண்மையிலேயே வந்து something like polo team எங்க இடத்துக்கிட்டே something like polo team இது. ஸோ அது வந்து memang we know lah. அந்த மாதிரி நாங்க என்ன நினைச்சோம், உண்மையா சொல்லிட்டா தோசை பீப்பிள் வீட்டை எல்லாம் கவுச்சி சாப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ நாங்க என்ன நினைச்சோம், கவுச்சி சாப்பிட்டு போனதுனால ஏதோ கட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படின்னு. ஆனா எப்ப இந்த அங்கிள் இறந்தாங்களோ, we really confirm la, I mean most probably it's because of that அப்படின்னு. ஆனா அதுல அந்த இடத்த ஒரு இது பண்ணிட்டாங்க. ஆனா but I heard I'm not very sure of that. I heard because எங்க கரெக்டா எங்களுடைய அந்த ரோ வரிசை வீட்டு பின்னாடியே முன்ன வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரியா குட்டன்னு சொல்ல மாட்டாங்க, இப்ப வந்து ஒரு பார்க் மாதிரி செஞ்சுட்டாங்க, ஒரு ஜாகிங் ட்ராக் மாதிரி. பட் பீப்பிள் யூஸ் டு டெல் நைட் ஆனாக்கா ஒரு வெள்ளை கலர் முதல்ல வரும் அதுல அப்படின்னு. yes so we don't know about that la. நான் பார்த்ததில்ல, பட் பீப்பிள் யூஸ் டு டெல் la. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க.
பொம்பளை குரல்ல பேசுறது, அங்கிள் அந்த மாதிரி யூஸ் டு டெல் ஆல் திஸ் பிகாஸ் ஷி ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் திஸ். ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு அவங்கள. என்ன நடந்துச்சு ஆக்சுவலி? she was telling that ஒரு தடவை வந்து அவங்க வைஃப் வந்து வீட்ல இல்ல போல இருக்கு. So something like they wanted to have those days they used to have chit chat outside, right? So அந்த டைம்ல வந்து என்னன்னாக்கா chit chat பண்ண கூப்பிட்டுருக்காங்க நடுராத்திரி மணி ஒரு 11 மணி போல. கடைசியில he started to talk female voiceல பேச ஆரம்பிச்சாங்களா. So someone slapped him with things. So அதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நிறைய அந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு. So that one all but I had never experienced all this, but my mother, my father, they had experienced all this lah. மர்ம தேசத்தில் நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் திரு சரவணன், என்ன நடந்தது? வணக்கம். இந்த கதை வந்து ஒரு 1993 நடந்த கதை. இதுங்க நான் இப்ப வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் கேரள. காலேஜ் சொல்ல விரும்பல எனக்கு. இது என்ன இருந்துச்சுன்னா அப்ப வந்து ஃபைனல் இயர். எங்களுக்கு ஃபைனல் இயர்னா எங்க அப்ப வந்து எங்களுக்கு ஒரு ஃபியூ பிளாக் இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு ஃபியூ பிளாக் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இந்த பிளாக்ல வந்து எப்போதுமே வந்து பொம்பளைங்களோட ஹாஸ்டல் அது. அப்ப அந்த ஹாஸ்டல்ல வந்து அடிக்கடி வந்து ஹிஸ்டரி நடக்கும் பாருங்க. என்ன பண்ணாங்க மென்ஷன் என்ன பண்ணாங்க, ஓகே ஆம்பளைங்களோட பிளாக் வந்து முன்னுக்கு வச்சு பாருங்க. இந்த பிளாக் வந்து ரொம்ப பின்னாடியா இருக்கும். சோ என்ன பண்ணாங்க, பிளாக் மாத்தினாங்க. ஆம்பளைங்களா அந்த பிளாக் போயிட்டு பொம்பளைங்களா எங்க பிளாக் எடுத்துட்டாங்க பாருங்க. அப்ப ஏற்கனவே இந்த கதை தெரியும், எங்களுக்கு கேள்விப்பட்டாங்க இது மாதிரி இந்த பிளாக்ல வந்து ரொம்ப சேட்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. அப்ப நாங்க எங்கிட்ட பேசினா அந்த பிளாக் விட்டாங்க பாருங்க. அப்ப நாங்க விடும்போது ஒண்ணும் இல்ல, ஒரு 1-2 months ஒண்ணும் இல்ல. இந்த தேர்ட் மந்த் என்ன வச்சீங்கன்னா சும்மா ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, அங்க இதை பார்த்தேன். அப்ப நாங்க சொன்னோம் இது மேபி சும்மா பையனுக்கு சும்மா வேலை சொல்றாங்க போல இருக்கு, இல்ல ஒண்ணும் இருக்காது அப்படின்னு. அப்ப தடவை பக்கத்து பிளாக்ல வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ல அவரை விட படிச்சு வருதான், எம்பேசிடர் வருதான். அவர் சொன்னாரு, சாரா இது மாதிரி நேற்று வந்து ரூம்ல வந்து எதுவும் வந்து நடமாட்டுற மாதிரி தெரிஞ்சு இருந்தாரு. நான் சொன்னேன், நான் சொல்லாதீங்க, இது சும்மா சொல்றீங்களா இல்லைங்க நீங்களும் பையனுக்கு சொல்லிட்டு சும்மா ஜோக் பண்றீங்களான்னு. இல்ல சார் உண்மையிலே என் ரூம்ல என்னமோ மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கு, பையன் நடக்கிற மாதிரி இருக்குன்னு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லையே நான் என் பக்கத்து ரூம் தானே, எனக்கு ஒன்றும் பாரு யோசனை ஒன்றும் வரலன்னு சொன்னேன் பாருங்க. இருக்கும் போது ஒரு தடவை சடன் மழை மண்ணி விடைக்கிற ஒரு 2 இருக்கும் பாருங்க. எப்போதுமே எங்களோட ராத்திரி இல்ல, எப்போதுமே எங்க ஹாஸ்டல்ல வந்து ஒரு ரூம்ல வந்து ஒரு டோம் சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு டோம்ல ஒரு 20 பேர் தங்கலாம். அப்பெல்லாம் சடன் மழை பாருங்க தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெரிய மின்னல் அடிச்சுட்டாங்க தெரியல. நான் பார்த்தேன், திரும்ப முடிச்சு பார்த்தோன்னே அது ஒரு மின்னலா இருக்கு. அப்படி படி விட்டி பாக்குறேன், பையனுக்கு வயசு இருந்த ஒரு 6-7 வயசு ரூமுக்குள்ளே நின்றுட்டு இருந்தான். அப்ப நான் எனக்கு ஒன்றும் தோணல. நான் உடனே பையன் சொல்லி கூப்பிட்டேன், உள்ளுக்கு வா, சரியா மழையா இருக்கு, இடி மின்னலா இருக்கு. அந்த பையன் வந்து கீழே உட்காந்துக்கிட்டு மூஞ்சி மூடிக்கிட்டான். நான் திருப்பி கூப்பிடுறேன், பக்கம் ரொம்ப கிட்ட 2 ஜன்னல் சொன்னாலே தெரியும், அந்த மூஞ்சி தெரியும். ஏன்னா ஜன்னல் பக்கத்துலயே ஹாஸ்டலோட கதவு பாருங்க, மீன் ரூம் கதவு பாருங்க. பையன் வர மாட்டானே, திருப்பி கூப்பிட்டேன், உள்ளுக்கு வா வெளியே நிக்காத, மழையா இருக்குங்க. நான் என்ன நினைச்சேன்னா என் பக்கத்து ரூம் வந்து பக்கம் பாருங்க. அந்த மின்னல் பிளாஷுக்கு வந்து பாக்குறேன் அப்படியே கதவு மூடி இருந்துச்சு. இப்ப என் கதவு வந்து என் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ரூம்ல மேட் தான் வெளியிட்டாங்க போல இருக்கிற நேரத்துல சும்மா மழையை பாக்குறதுன்னு. அப்ப என் ரூம் கதவு தாப்பா போட்டுருச்சு பாருங்க. பையன் எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. இது வேற மாதிரி என்னமோ இருக்கு, இது காலேஜ்ல 7 வயசு பையன் படிக்க மாட்டானே சொல்லிட்டு திருப்பி பாக்குறேன். அதை நடந்து வருது கிட்ட, நடந்து வருது, ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. வந்துச்சுக்கிட்டா ஒரு ரியல் ஹியூமன் மாதிரியே இருந்தாரா இல்ல? ஆமா, ஒரு முடியலாம் மொட்டை, பெரிய கண்ணு மின்னுக்குது. அப்படியே ரொம்ப பெரிய தலை ரொம்ப சின்ன ஒரு 6-7 வயசு பையன் மாதிரி. இப்ப நான் சொன்னேன், ஓ இது வந்து ஆமா ஃப்ரெண்ட்ஸ் உண்மை தான் போட்டு இதான் வந்திருக்கு போல ரூமுக்கு. நான் சொன்னேன் அதுகிட்ட, நான் உன்னை
தொந்தரவு பண்ண கூப்பிடல. நான் நினைச்சேன் நீ மலையா இருக்கு, நீ ஸ்டூடெண்ட் நினைச்சேன், நீ உள்ளே வந்து நான் நினைச்சு நினைச்சேன். அப்படி அவனை கூப்பிட்டு தான் மன்னிச்சிருந்தேன். அது போகும்போது அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. அப்ப என்கிட்ட எப்போதும் எனக்கு கை வாட்ச் வந்து நான் வந்து என்னோட பெட்ல கட்டிருப்பேன் பாருங்க. எங்களுக்கு வந்து டபுள் டச் கட்டி மணி வீட்டுக்கு 2:30. ஓஹோ இது வேற இருக்கு. நான் மெதுவா ஜன்னலை மூடிட்டு பார்த்துட்டேன். 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து திறக்கிறேன், அது அங்கேயே நிக்குது, என்னையே பார்த்துட்டு இருக்கு. அதான் இது இப்படி ஆச்சு. அப்ப நான் ஒன்னும் சொல்ல, நான் டைடு திறக்கவும் முடியாது, ராத்திரி வேற சூழ்நிலை தூங்கிட்டு இருக்காங்க வேற ரூம்ல. சரி பரவாயில்ல, நம்ம தைரியப்பட்டுக்கிட்டு தூங்கிட்டேன் தெரியாத மாதிரி. மறுநாள் கீதா சார், மறுநாள் என்ன நடந்துச்சு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு பேசுவோம். அப்படி லைன்ல இருக்கேன். ஓகே ஓகே ரைட். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவில் இது மர்மதேசம். திரு சரவணன் 1993 அவர் காலேஜ் படிக்கும் போது நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவரு ராத்திரில தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு 2:30 மணிக்கு மிட் நைட் ஒரு சின்ன பையனோட உருவத்தை பார்த்திருக்கிறாரு. 6 வயசு, தலை ரொம்ப பெருசா, கண்ணு ரொம்ப பெருசா, வியர்டான ஒரு சின்ன பையனை அந்த ராத்திரியில சம்பந்தமே இல்லாம பார்த்திருக்கிறாரு. கூப்பிட்டதும் அதுவும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சார் என்ன நடந்துச்சு? கண்ணை மூடி தூங்கிட்டீங்க. அப்புறம் மறுநாள் தூங்கிட்டேன். மறுநாள் சொன்னேன், இது மாதிரி ரூம்ல நீ சொன்னது உண்மை ஐயா, இது மாதிரி நானும் பார்த்தேன். ரூம்ல ரூம்ல உள்ளே நின்று இருந்துச்சு. நான் தெரியாம கூப்பிட்டு நான் நினைச்சேன் உன் ரூம் பையனுக்கு யாரும் இப்படி நிக்கிறாங்க இருக்குன்னு நான் கூப்பிட்டாத. அப்பதான் உள்ள உத்த பார்த்தேன் சின்ன பையன். இது வந்து உண்மை தான். நான் ஜோக்கு தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன் சார் நேற்று உங்ககிட்ட உருவம் பார்த்தேன் எங்க ரூம்லன்னு. அப்ப பரவாயில்ல, நாங்க பேசிட்டு தூங்கிட்டோம். ராத்திரி மணி ஒரு 12 இருக்கும். நான் தூங்கிட்டு இருக்கேன். கிட்ட இந்த கட்டில ஆடின மாதிரி ஒரு ஷேக்கிங் முடிச்சு கட்டில பாருங்க, யாரும் இல்ல. அப்புறம் போட்டி கீழே இழுக்குது, என் கையை தூக்குது, என் கால் சொன்னா ஏறுது. லெஃப்ட் கால் எப்படி எது நான் எத்தனை யாரும் கால் பிடிச்சி இழுத்து இந்த கால் விட்டா ரைட் கால் மாதிரி தூக்குது. அப்புறம் ரைட் சைட் கால் தூக்குது. எட்டி பார்த்தா யாரும் என் காதுகிட்ட வந்து யாரும் இன்னும் கிட்ட வந்து பாக்குற மாதிரி, ஆனா உருவம் ஒன்றும் தெரியல. நான் சொன்னேன் நீ விட்டுரு, நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட மன்னிச்சிரு, நான் உன்னை தெரியாம கூப்பிட்டேன், நீ ஏன் இதை தொந்தரவு பண்றேன்னு. வீடிய விட தூங்க விடல கிட்ட நீ காலை தூக்குது, கையை தூக்குது, போட்டு கிழக்குது, கட்டல் ஆட்டுது. நான் பேசுறேன் ஆனா யாருக்கும் கேட்க மாட்டேங்குது. ரூம் எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரூம்ல 20 பேர் இருக்கும், 20 பேர் இருக்கும். அது டோம் சொல்லுவாங்க, அந்த ஹோட்டல் வந்து டோம் சொல்லுவாங்க. கட்டும் கட்டு நல்லா இருக்குது. நான் முடியல, என்னடா எப்படி ஆச்சு சொல்லிட்டு நான் மறுநாள் சொன்னேன் ஃப்ரெண்ட் கிட்ட, இது மாதிரி ரூம்ல ரொம்ப தொந்தரவு பண்ணுது. 2 நாள் அது மாதிரி பண்ணிச்சு தனியா. நெக்ஸ்ட் டே இந்த ஃபுட்டிங் டே எப்படி தான் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. போத்திக்க இழுக்கும், கட்டல் ஆட்டும், காலை தூக்கும், கையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கையை தட்டுனா யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா கை தூக்கிட்டு இருப்பீங்க, கை மேல தூக்கும் கூட வந்து விளையாண்டு போலன்னு சொல்லிட்டு. அதுதான் அது மட்டும் தான் போல இருக்கு. அப்புறம் நான் சொன்னேன் விசாரிச்சோம் அவங்க கிட்ட. நாங்க வந்து ஹோம் டவுன் மலாக்கா பாருங்க அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸா விசாரிக்கும் போது அந்த நாங்க இருக்கிற காலேஜ் பக்கத்துலயே கொஞ்சம் தூரமா ஒரு அஜா கோயில் இருக்கு பாருங்க. சரி அவங்க கிட்ட சொன்னா தர நம்ம அங்க போய் பார்ப்போம் எப்படின்னு, என்னதான் நடக்குது விஷயத்துக்கு. நாங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு அஜா கோயில போயிட்டு சாமி கும்பிட்டு அந்த கூட சொன்னோம், ஐயா இது மாதிரி நடந்துச்சு எங்க படிக்கிற காலேஜ்ல, என்ன பண்ணலான்னு. அப்புறம் அவங்க சொன்னாரு, சரி நீங்க போயிட்டு ஒரு மின்னல் ஓட்ட வாங்கிட்டு வாங்க, நான் மதிச்சு கொடுக்குறேன், கொஞ்சம் மஞ்சள் தண்ணி நீங்க தெளிங்கன்னு. நாங்க சொன்னா அந்த ரூம்ல வந்து தெளிக்க முடியாது ஐயா, ஏன்னா மலாய்க்கால விஷயங்களா இருக்காங்க ரூம்ல, அதுக்கு மேக்ஸிமம் அப்படி இஷ்யூ ஆகிரும். ஓ அப்படியா சொல்லிட்டேன், சரி பரவாயில்ல, கொஞ்சம் திருநூறு கொஞ்சம் குங்குமம்லாம் கொடுத்து ஒரு காரியம் பண்ண சொன்னாரு. நானும் ஃப்ரெண்ட் செஞ்சோம்லாம் ரூம்ல. அது செஞ்சுட்டா கிட்டா விட்டுச்சு நீ. அதுல இருந்து நாங்க என்ன பண்ணலாம், கொடுத்த திருநூறு இருந்துச்சு கை அப்படி இதை வைக்கிறாரு தலைவணி கீழே. அப்புறம் கை கட்டி விட்டாரு, ஃப்ரெண்டுக்கு எல்லாம் கொடுத்தாரு இருந்துச்சு கை திருநூறும் குங்குமமும். அப்ப நாங்க வச்சுட்டு அது ஒரு இது கொடுத்தாரு, ஒரு மந்திரம், ஐயா மந்திரம். நாங்க படிச்சோம், படிச்சுக்கிட்டு தொந்தரவு நூல் இதான் கிட்டா.
ஆனா மத்தவங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்டில் இன்னும் தொந்தரவு இருந்ததா? மத்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து சொன்னாங்களா? இருந்தது மலையாளக்காரங்களுக்கு இருந்தது. ஆனா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அவங்க இமாம் இருப்பாங்க, அவங்க சனிப்பாடு வழியில அவங்க விட்டாங்க. ஏன்னா அவங்களும் பாத்துக்காங்களா, இது வந்து ரொம்ப வாட்டி பாத்துக்காங்களா பையனுங்களா, நோபடி டேட் டு டாக், ஏன்னா இஷ்யூ ஆக்க கூடாது. ஆனா எல்லாருமே பார்த்தது அந்த சின்ன பையனையா இல்ல வேற வேற உருவத்தெல்லாம் பாத்துருக்காங்களா? வேற உருவம், வயசானவங்க உருவம், சின்ன பையன் உருவம், சின்ன பெண்மணி உருவம். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த டைம்ல வந்து நாங்க 9 மணிக்கு டாய்லெட் பண்ண கூட பயந்து தான் போவோம். ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து 9 மணிக்கு கூட பாத்துருக்காங்க டாய்லெட்ல நிக்கிறது, அந்த பெண்மணி நிக்கிறது. அதான் கிட்ட என்னோட கதை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த டைம்ல. மர்மதேசம், நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்மதேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்மதேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்மதேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். Mărmădești.